பசங்க சொல்ற விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் கிளிப் பண்ணிக்கோங்க. டைரின்ற ஒரு விஷயம் இருக்கும். குழந்தை ஒரு விஷயத்த சொல்லுதா, அது டைரியில நோட் பண்ணி அந்த டீச்சர்ஸ்க்கு அனுப்ப ஆரம்பிங்க. சோ அந்த டீச்சர்ஸ் அத பார்த்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டீச்சர்ஸ்க்கும், பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க குழந்தை இங்க எப்படி இருக்காங்க, ஸ்கூல்ல எப்படி இருக்காங்க. அந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க கனெக்ட் வைக்கும்போதே, கண்டிப்பா இது குறைய ஆரம்பிக்கும். மத்தவங்க எல்லார்கிட்டயுமே உன்ன ஒருத்தவங்க எமோஷனலா ஒரு விஷயம் சொல்றாங்க. நீ அத அஃபெக்ட் ஆகுனா, அத அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியா வரணுன்றது கிடையாது. உனக்கு அங்க ஹர்ட் ஆச்சுன்னா, மேம் எனக்கு நீங்க சொன்னது ஹர்ட் ஆச்சு. என்ன ஏன் மேம் இத சொன்னீங்க? அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த குழந்தை கேட்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஜோன் வந்து ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்லன்னா குழந்தை ஒரு இடத்துல சர்ப்ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. முன்னாடி இருந்து பார்க்கும்போது டீச்சர்ஸ் எப்படி திட்டினாலும் வாங்கிட்டு இருக்க ஆரம்பிச்சோம். ஓல்டு வெர்ஷன் நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணாலும் அடி வாங்கிருவோம். அடிச்சா ஏன் அடிக்கிறீங்கன்னு கூட ஆனா இப்ப இருக்க கிட்ஸ நீங்க அடிக்கிறோம்னா கேள்வி கேட்கறாங்க. ஏன் அடிக்கிறீங்க? ஏன் திட்டுறீங்க? அப்படின்ற விஷயம் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, அவங்க நம்ம எவல்யூஷன டியூன் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுவே இன்ஸ்டன்டா நம்ம இப்படி சொல்லிக் குடுக்க ஆரம்பிப்போம். உனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா, நீ இப்படி பேசணும்பா. நீ இந்த மாரிலாம் பண்ண வேணாம். நீ சர்ப்ரைஸ் ஆக வேணாம். ஏன்னா அவங்க சர்ப்ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இது மாரி டீச்சர்ஸ த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ்னா நீ என்ன நடந்தாலும் நீ அடிச்சுட்டு வா நான் பாத்துக்கிறேன். நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. பின்னாடி நான் இருக்கேன். அப்படி என்கரேஜ் பண்ணாதீங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ அம்மா என்கிட்ட இருக்க. நீ வீட்டுக்கு வந்தோனே என்கிட்ட சொல்லு. அப்படி இல்லன்னா, நீ போயிட்டு உங்க மிஸ் கிட்ட சொல்லு. உன்னோட கிளாஸ் இன்சார்ஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. இல்ல உனக்கு பிடிச்ச இன்னொரு டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. அந்த மாரி சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்கணும்.